ஹலோ விபஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்தியாவில் இப்போ பொது தேர்தலெலாம் முடிஞ்சு அதற்கான எக்ஸிட் போல் எல்லாமே வந்திருக்கு. எக்ஸிட் போலில் ஆளும் பிஜேபி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக மெஜாரிட்டி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல்லாம் வந்திருக்கு. இருந்தாலும் எதிர்க்கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சியெலாம் வந்து குற்றம் காட்டுறாங்க. என்ன தான் எக்ஸிட் போல் என்ன தான் இது பண்ணாலும் ஜூன் 4 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான வந்து ஒரு ஃபைனல் முடிவு வந்து தெரியும். இப்போ நம்ம பிஜேபி ஜெயிச்சா அந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் ஏறும் அப்படின்னு மோடி ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நிறையா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐஎன்டிஐஏ கூட்டணி ஜெயித்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி ஸ்டாக்ஸ், அதாவது ஒரு 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபையாக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அந்த 5 ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்தியா கூட்டணி ஐஎன்டிஐஏ இந்த கூட்டணி வந்து ஆட்சியை பிடித்தாங்க அப்படின்னா நம்ம ஒரு 5 ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இது வந்து இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2334 வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதனுடைய 1 இயர் ஹை 52 வீக் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 2769 வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இயர் ஹையை. 1 இயர் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2172 வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 இயர் லோ. இப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயித்தாங்க அப்படின்னா இந்த ஷேரை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது செகண்ட் பிளேஸில் வந்து செகண்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா டிவிஸ் லேப். இந்த டிவிஸ் லேபும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4308 வந்து இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதனுடைய 52 வீக் ஹை அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4467 வந்து இதனுடைய 52 வீக் ஹையை. 52 வீக் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3295 வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் லோ. இது வந்து ஒரு ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி. இந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா சன் டிவி. இப்போ சன் டிவி இந்த கம்பெனியினுடைய ஷேரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயித்தாங்க அப்படின்னா இவங்க கம்பெனியினுடைய ஷேர்ஸ் வந்து ஒரு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 655 வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதனுடைய 52 வீக் ஹை வந்து 735, 52 வீக் லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 423 வந்து 52 வீக் லோ. ஐஎன்டிஏ கூட்டணி ஜெயிச்சா இந்த ஷேரே வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெட் ஏர்வேஸ். இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இது வந்து ஒரு முழுக்க வந்து ஏர்வே. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 44 ரூபா 50 காசு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸு. இதனுடைய 52 வீக் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 75 ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் ஹையை. 52 வீக் லோ அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 36 ரூபா வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் லோ. இதனுடைய ஸ்டாக்கையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்க்கட்சிங்க ஆட்சியை பிடித்தாங்க அப்படின்னா வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது நம்ம லாஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிலையன்ஸ் பவர். ரிலையன்ஸ் பவர்னுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 24 ரூபா 70 பைசா. இதனுடைய 52 வீக் ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 34 ரூபா 45 காசு வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் ஹையை. 52 வீக் லோ வந்து 12 ரூபா 75 காசு வந்து பார்த்தோம் அப்படின்னா 52 வீக் லோ. இந்த கம்பெனியினுடைய ஸ்டாக்கையும் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ரிலையன்ஸ் பவர் ஒரு காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஓலாம் வந்து வரும்போது ஒரு பயங்கர பில்டப்பாக ஓகோன்னு வந்துச்சு. பட்
இந்த கம்பெனியினுடைய ஷேர் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 24 ரூபாயில் வர்த்தகமாகிட்டு இருக்கு. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க ஆட்சியை பிடித்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இவங்க எல்லாம் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா இதனுடைய ஸ்டாக்ஸ் இப்போ இந்த 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபையாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இன்கேஸ் இவங்க ஆட்சியை பிடிக்கல அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. டவுன்ஃபால் ஆனாலும் திரும்ப வந்து அப்சைடு வர்றதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸினுடைய லெவல்ஸ். இந்த மாதிரி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.